கவனி, இன்னைக்கு டோபாலஜியில் சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் தியரி வந்து நிற்கும். ஸோ ஒரு முறைக்கு 4 முறைக்கு என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. The first one பார்த்தீங்க அப்படின்னா let A be a subset. Let A be a subset. Let A be a subset of a topological space. Let A be a subset of topological space X. Let A dash be the set of all. A dash be the set of all limit points. Set of all limit points of A. So A subset of topological space இருந்தா, so A dash கண்டிப்பாக அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்ல வராங்க, தென் A bar equal to A union A dash. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்டு கண்டிப்பாக கேட்கலாம். Let A be a subset of a topological space X. Let A dash be the set of all limit points of A. Then A bar equal to A union A dash. ஸோ இந்த A என்ற செட்டும் A dash என்ற செட்டும் சேர்த்தும் போது A bar இருக்கும். A bar தெரியும் உங்களுக்கு க்ளோஷர். ஸோ A bar என்ன சொல்கிறோம், க்ளோஸருக்கான கண்டிஷன் தான் அது. A bar equal to A union A dash. ஸோ இதில் செகண்டு a subset of a topological space. A subset of a topological space is closed. So topological space வந்து closed இருக்குன்னா என்ன கண்டிஷன், if and only if the condition, if and only if it contains all limit points. Contains all limit points. நம்மளுக்கு தெரியும். ஸோ லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருந்தால் என்ன சொல்ல முடியும், க்ளோஸ்னு சொல்லுவோம். ஸோ க்ளோஸ் இருக்குன்னா if and only if condition contain all limit points. ஸோ எல்லா லிமிட் பாயிண்ட்டுமே அந்த செட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது என்ன சொல்ல முடியும், க்ளோஸ் செட் சொல்ல முடியும். அதுதான் இங்கே மேலேயும் கொடுத்துருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று, every finite point set in a Hausdorff space. Hausdorff space definition பார்த்துருப்போம். ஸோ அதான் Hausdorff space is dash. So every finite point of set என்ன வருது, is closed. So every finite point of a set in the Hausdorff space. So Hausdorff definition நம்ம பார்த்துருப்போம். ஸோ Hausdorff space டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் ஸோ வெவ்வேறு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் U1 U2 நம்ம எடுத்துட்டோம்னா நெய்பர்ஹுட்ஸ் X1 X2 இருக்கும்போது ரெண்டு டிசைன்டாக இருக்கும். அப்போ டிசைன்டாக இருந்தால் இருக்காது, கண்டிப்பாக க்ளோஸ் செட்டாக தான் இருக்கும். ஸோ அதான் என்ன சொல்ல வராங்க, எவ்ரி finite point set in a Hausdorff space is closed. So fourth one, if
X is a Hausdorff space. X is a Hausdorff space. X is a Hausdorff space. Then a sequence of points of X converges. X is converges. நல்லா பாருங்க, கன்வெர்ஜ் ஆகுது. இந்த எக்ஸ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே இந்த அவுட்சோர்ஸை பொறுத்து என்னவா இருக்கு அப்படின்னா அட்மோஸ்ட், இந்த வார்த்தை முக்கியம், அட்மோஸ்ட் 1 பாயிண்ட், அதிகபட்சமா ஒரே ஒரு புள்ளியில் தான் அது போய் குவியும். அதாவது கன்வர்ஜஸ்னா குவிதல் சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அவுட்ராப் கேஸை பொறுத்த வரைக்கும் அதில் சீக்வன்ஸ் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் கன்வர்ஜஸ் டு அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். அட்மோஸ்ட்னா அதிகபட்சம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கணும், அதிக பாயிண்ட்ல போகக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் அது அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். அட்லீஸ்ட் கொடுத்தாங்கன்னா மோர் தென் 1 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 5வது ரிசல்ட் என்ன அப்படின்னா a subspace of the Hausdorff space is Hausdorff space. A simple concept தான். The product of Hausdorff space is Hausdorff space. எதுல அப்படின்னா சிம்பிளி ஆர்டர்ட் Hausdorff spaceல அப்படி இருக்கும்போது அது வரும். ஓகேவா? if A is closed in Y, A வந்து Yல closed இருக்கு, and Y is closed in X. So A is closed in Y and Y is closed in X. Then இந்த A என்ன ஆயிடும்? A is closed in X ஆயிடும். A is closed in X. இதுவும் ரிசல்ட் தான். A என்ற ஒரு செட்டு Yல எடுத்துட்டோம் அப்படின்னா அது க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா, அந்த Y என்ற செட்டு Xல க்ளோஸ்டாக இருக்குதுன்னா டைரக்டா A என்ன ஆயிடும்? அதில் Xல க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் 6th ரிசல்ட்டு, if A is closed in X, X means topological space, and B is closed in Y, அது ஒரு topological space, then இதோடைய ப்ராடக்ட் A cross B, ப்ராடக்ட் டோபாலஜி பார்த்துருப்பீங்க. ஸோ டெஃபினேஷன் படி A cross B எதில் க்ளோஸ்டாக இருக்கும்? அந்த ரெண்டு கிராஸில் க்ளோஸ்டாக இருக்கும். A cross B is closed in X cross Y, closed in X cross Y.